சம்டைம்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு லாஸ்ட் ஷாட்டே வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ டாடாவில் சொன்னார், கணேஷ் பாபு சொன்னார், பெட்டில் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டாக இருக்கும், தரையில் படுத்துருப்பாங்க. அது லாஸ்ட் ஷாட். அது நான் எழுதும் போது அது அமைஞ்சுது அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது மேபி அது இந்த படத்தில் அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நானே எடிட்டில் பார்க்கும்போது இல்லை யாராவது பார்த்துட்டு சொல்லும் போது தான் ஆமாம்ல, அப்போ ஆமாம் அப்படி தான் யோசிச்சு எழுதுனேன் அப்படின்னு சொல்லிப்பேன். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது சார். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறீங்க. நீங்கள் கார்த்திக்கை முதல்ல எப்போ சந்திச்சிங்க? ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் இருந்துச்சு சார். அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து தூக்கிடுங்க. நம்ம வந்து ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிமை கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கால் வந்தது. ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து எடுத்தோம். அந்த அதை கம்பைல் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீனிங்காக பண்ணும்போது தான் நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் இந்த படத்துக்குள்ளே லோகேஷ் எப்படி வந்தார்? இந்த 29 இல்லை சார், நான் பிகாஸ் அவங்க ஜாயிண்ட்டாக. ஆமாம் சார். அப்போ லோகேஷோட ஸ்கிரிப்ட்டு நான் ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். லோகேஷோட ஒரு கதைக்குள்ள இருந்தால் அதை டெவலப் பண்ணோம். ஒரு 6 மந்த்ஸ் கழித்து அதில் ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருந்துச்சு. லாரன்ஸ் மாஸ்டர் பிடிச்சிருந்துச்சி அந்த கதை. பட்டு லாரன்ஸ்னாவே ஹாரர்னு தான் சொல்கிறாங்க கண்ணா, திரும்பவும் அதுலேருந்து வெளியே வரணுன்னு தான் இப்படி அசோசியேட் ஆகிறேன், திரும்பவும் ஹாரரா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாருன்னதும் சரின்னு இன்னொரு லைன் லோகேஷ் போய் சொன்னதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு இது வரல. நான் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒவ்வொரு படமும் பண்ணும்போது இந்த சீனை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் சார். இதை நான் பார்க்கணுன்றதான் எனக்கு இருக்கிற ஆசையாகவே இருக்கும். ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டே அதில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடமே எனக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அந்த ஏதோ ஒரு சோல் வரல அதுக்குள்ளே. என்ன கொலாபரேட் டைப் பண்ணாலுமே கூட ஏதோ ஒன்றும் இல்லை, இதில் நான் இல்லை, இது ஐ காண்ட் ஓன் திஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னும் போது நல்ல ஸ்கிரிப்டு நம்மளும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியுதுன்னா தேவையில்லாதெல்லாம் அதுவே வெளியே போயிடும். நம்ம ஷூட் பண்ணாலுமே கூட ஃபோர்ஸ் பண்ணி வைப்போம்னா ரீலாக மாறி வந்து அந்த சீன் அப்புறம் வெளியே போயிடும். எங்கே வச்சாலும் உட்காராது, அந்த மாதிரிலாம் ஆகும். அது மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் லெவல்லே அது வந்து எனக்கு ஸ்டக்காகவே இருந்தது. நான் லோகேஷ்ட்டு சொன்னேன். அப்போ வந்து நீ ஒரு படம் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன், அது நீ நினச்ச படம் மாதிரி தான் இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஐ ஃபெல்ட் லைக் இது பண்ண வரல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. அப்போ லோகேஷ்ட்ட சொன்னபோது லோகேஷ் வந்து அப்போது நீ உன் கதையே பண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் உன் நெக்ஸ்ட் படமாக இருக்கணும், அப்படி பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுலேருந்து மூவ் ஆகி தான் 29 பண்ணலான்ற முடிவுக்கு எடுத்தோம். இந்த படம் வந்து பர்சனல் ஃபேவரெட்டு ஸ்டோன் பெஞ்சுக்கு. ஸோ நான் என்னால் இவங்க இல்லாமல் இந்த படம் பண்ணணுன்றதுல எனக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி, இது இவங்க ஃபேமிலி மாதிரி இவங்க இருக்கணுன்றது தான் எனக்கு ஆசை. அதனால் இது கொலாபரேட் பண்ணலான்ற முடிவு. அண்ட் விது வந்து ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து அவங்களோட சாய்ஸாக தான் வந்தது. அப்படின்னும் போது எனக்காக லோகேஷ், விதுக்காக ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி 2 பேரும் இந்த படம் ரிஸ்கில் தான் பண்ணியிருக்கு. இந்த படம் இவங்கள வச்சு பண்ணும்போது இருக்கிற பட்ஜெட்டோட பெருசாக தான் பண்ணியிருக்கோம். அது காரணம் 2 பேருக்குமே, எனக்கும் விதுக்கும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி உருவானது தான். இப்போ இவங்க 2 பேருமே ஹாப்பி. இப்போது தியேட்டருக்கு போகும்போது அஃப்கோர்ஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் வரப்போகுது. எல்லாமே சேஃப். இப்போது தேட்டரில் போய் ஃபன்னாக தான் இருக்க போகுது தேட்டரில் போகும்போது.